திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் சின்னமணி, வயசு 30, உயரம் 167 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் சதயம், சாதி வன்னி கவுண்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 30,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க 2 பொண்ணு இருக்கா சொல்லியிருக்காங்க. இவங்களையும் சேர்த்து மொத்தம் 3 பேருமா. இவங்க தஞ்சாவூர் மாவட்டம். இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ முதலாம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஜாதகம் பொருத்தம் சரியாக அமையாமல் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு செவ்வாய் தோஷமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்காம இவங்க மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா மட்டும் பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே. இவங்களுக்கு மனசுக்கு ஒத்து போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி மனசு ஒத்து போய் கேரக்டரும் பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்கணும். குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குன்னு நினைக்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல பழக்கம் உள்ள ஒரு குணமான மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பார் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். இவங்களுக்கு 2 வீடு இருக்குது. அது இல்லாமல் 2 காரும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் லேண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸு. இவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 55 பவுன் நகையும் சேர்த்து வச்சுருக்காங்களாம். இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் தேவிகா, வயசு 35, உயரம் 158 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. சாதி பார்த்தீங்கன்னா வன்னியரில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 60,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அக்கா மட்டும் இருக்காங்க. இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வழக்கு வந்து இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. 4 வருஷம் அது சொல்லியிருக்காங்க டிவோர்ஸ் வாங்கி. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு அதிகபட்சம் 5 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்கணும். நல்ல வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க போன வாழ்க்கை வந்து கசப்பான அனுபவமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப மெட்ராஜர் நடைபெற்றிட்டாங்கன்னா இவங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து போன வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி இவங்க தெரிஞ்சுக்க வரும்னு சொல்லியிருக்காங்க. பேசி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் துணையை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக இருக்கணும். அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துமா சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஆயில் மில் வச்சுருக்காங்க. ஒரு 5 ஏக்கரில் விவசாயமும் பார்த்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சொந்த வீடு இருக்குது. அது இல்லாமல் ஆடு மாடுகள்னு வச்சு வளர்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல வசதியான குடும்பம் தான். இவங்களுக்கு 45 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் மாதம் 60,000 சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ளே இருக்குது. உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.